ஆபீஸ்க்கு சீக்கிரம் போகணும். பாஸ் வேற ஊர்ல இல்ல. நான் ஆயா கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சரியா? நேத்து புரோக்கரை நீயும் போய் சொல்லி அவங்க பொண்ணு பார்க்க வந்து நேத்து நடந்த கலாட்டால இப்ப அக்காவை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குமா. ஆமாண்டி, எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. அவளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு கல்யாணம் நடக்காதாங்கிற ஆசைதான். அபிகண்ணு, இதுல 7 இட்லி வச்சுக்கிறேன். உள்ள கெட்டி சட்டிக்குது, மிச்சம் வைக்காம துண்ணு. 7 இட்லியா? நான் உன்னை 4 இட்லி தானே வைக்க சொன்னேன். யார் உன்னை 7 இட்லி வைக்க சொன்னது? அடிக்கு இருக்கு பயப்புள்ள. காலையில எந்திரிச்சு ஆம்பளை புள்ள கணக்கா ரக்கைய கட்டின்னு அலையிற. 4 இட்லி எந்த மூளைக்கு? வாலிப வயசுல வயிற்ற சுருக்க கூடாது. எல்லாத்தையும் எங்க மரியாதை துண்ணு, தெரியுதா? ஐயோ, நீ வர வர எங்க அம்மா விட மோசமாயிட்டு இருக்க. சரி சரி, இந்தா புடி. என்னது இது? 7 இட்லிக்கு காசு. நீ எனக்கு காசு கொடுக்குறியா? உங்க அம்மா உங்களை தம்மா துண்டு பிள்ளைங்கள இங்க கூட்டின்னு வந்த காலத்துல இருந்தே எனக்கு பழக்கம். உங்க மேல எல்லாம் எனக்கு அம்மா பிரியம்மா. இது பாராயா, பிரியம் வேற பிசினஸ் வேற. கொஞ்சம் பணமா இருந்தாலும் நீ ஏதோ முதலீடு போட்டு தானே இட்லி சுடுற. என்னத்த நான் பெருசா முதலீடு போட்டுக்கினேன்? அட, காசு கொடுத்து அரிசி வாங்கி மாவாட்டி தானே இட்லி சுடுற. இப்படி 7 இட்லி சும்மா கொடுத்தா நஷ்டம் தானே உனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் நஷ்டம் இல்ல கண்ணு. மாவுல தண்ணிய ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நீ பொறப்புடு. இல்லையா, நீ காசு வாங்கிக்கோ. என்ன கண்ணு நீ? தனத்துக்கும் இட்லிக்கும் பணியாரத்துக்கும் வீட்டு கிரைண்டர்ல தான் ஓசில மாவு அரைச்சிக்கிறேன். அது என்ன கணக்குல சேர்க்கறது? நீ பொறப்புடுமா நாயாவது. என்னயா? மேடம், ஆபீஸ் கிளம்பியாச்சா? ச்சே, வர வர இந்த நாய்களோட தொல்லை ஜாஸ்தியா போச்சு. மேடம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இந்த வீட்டுக்கு 2 வாசல் இருக்கு, பின் வாசல் முன் வாசல். நீங்க பின் வாசல் வழியா போறீங்க வரீங்க? அந்த தெரு வழியா நிறைய சொறி நான் இங்க அழிஞ்சு நிக்கிதான். அதுல ஒண்ணு மிஸ் ஆகி இங்க தெரியுது. அதெல்லாம் இல்லைங்க. நாங்க புதுசா இந்த வீட்டுக்கு குடி வரும்போது முன்பக்கம் இன்னொரு குடுத்தனா இருந்தாங்க. அதனால நாங்க பின்வாசலை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவே பழக்கமாயிடுச்சு. என்னது, இது உங்க சொந்த வீடு கிடையாதா? உங்கள மாதிரி அழகான பொண்ணு வாடகை வீட்ல இருக்கிறது? பாரு, பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கிற. பேரு குபேரு. ஏய், ஏற்கனவே கூவத்துல இருந்து ஏந்து வந்துக்கிற மாதிரி இருக்கிற. இன்னும் பேசிக்கினே இருந்தா நாரி போடும். சரி ஐயா, நான் போயிட்டு வரேன். சரி கண்ணு. என்ன உஷா, தண்ணி கூட எடுக்காம வந்துட்ட? என்ன பண்றது, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சிந்தனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு மணி அடிச்சுக்கிட்டே இருக்கு. மணியா? என்ன மணி? எச்சரிக்கை மணி. காலையில எழுந்திருக்கும் போது என்ன இவ்வளவு லேட்டா எழுந்துக்கிறேன்னு ஒரு மணி. ஆபீஸ்க்கு வந்துட்டோம்னா நேத்து வேலை பெண்டிங் இருக்கே, பாஸ் திட்டு வரேன்னு இன்னொரு மணி. ஒரே டென்ஷன். வேலையெல்லாம் பாக்கி இல்லாம கரெக்டா முடிச்சிடு. காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு கிளம்பு. எந்த மணியும் அடிக்காது, டென்ஷனும் இருக்காது. ஆரம்பிச்சிட்டியா? சமயத்துல ஔவையார் ஆத்திச்சூடி சொன்ன மாதிரி அட்வைஸா எடுத்து விடுவியே. சரி, அதெல்லாம் விடு. அம்மாக்கு எப்படி, ஓகேயா? அம்மா உடம்புக்கு எதுவுமே இல்ல. அப்போ நேத்து போன்ல பொண்ணு பாக்கிறதுக்கு என்ன பொய் சொல்லி வர வச்சிருக்காங்க. அட, உன்னை விட உங்க அம்மா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்காங்க. ஐயோ, எனக்கு எரிச்சல். பொய் சொல்லணும்னு என்ன அவசியம்? என்னோட கண்டிஷன்ஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியும்னு சொன்னாங்க. சரின்னு நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணேன். அபி, மூஞ்சிய கழுவிட்டு போய் நின்னேன்னு சொல்லு. கோஆபரேட் பண்ணேன்னு சொல்றது பெரிய வார்த்தை. அதை இப்ப சொல்லக்கூடாது. ஏய், நீ வேற. தரகர் மாப்பிள்ளை வீட்டுல எதுவுமே சொல்லலையா, அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. மேட்டர் ஊத்திக்கிச்சா? போடி, நீ எல்லாம் வேஸ்ட். என்ன? இங்க பாரு, மாப்பிள்ளைய பார்த்தோமா பிடிச்சிருக்குன்னு சொன்னோமான்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு கண்டிஷன் போடுறாளாம். கண்டிஷன் இந்த காலத்துல நீ போடுற கண்டிஷனை எவன்டி கேட்பான்? உனக்கு புரியாது. என்ன புரியாது? இங்க பாரு அபி, நமக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் கரெக்ட் டைம். லேட் பண்ணா காலாவதி ஆயிடுவோம். இந்த கண்டிஷன் பிசினஸ் எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்கிறியா? என்னடி வளர்ற? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு என் வீட்டு ஆளுங்க எல்லாம் கஷ்டப்படணும்னு சொல்றியா? அபி, நீ வேலைக்கு வரதுக்கு முன்னாடி உங்க அம்மா உங்க எல்லாரையும் கஷ்டப்பட்டு வளர்க்கலையா? இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறதுனால மட்டும் உன் குடும்பம் என்ன நடுத்தருக்க வரப்போகுது? டோன்ட் வரி. உங்க அம்மாவும் உன் தங்கச்சிங்களுமா சேர்ந்து எப்படியும் வண்டியை ஓட்டிடுவாங்க. நீ தான் தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க. சாரி உஷா, நீ வேற ஆங்கிள் இருந்து இந்த விஷயத்தை பாக்குற.
ஏன் இடத்துல இருந்து பார்த்தா உனக்கு என் நிலைமை புரியும். ஐயோ உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யூ யூ such a hard nut to crack. இப்போ என் நிலைமை யோசிச்சு பாரு. என்ன? இப்போ நீயாவது உன் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற. உன் சம்பளம் உன் வீட்டுக்கு தேவைப்படுது. அதனால நீ ஒரு கண்டிஷன் போடுற. அதை கேட்ட உடனே வரவெல்லாம் தலை தெறிக்க ஓடி போறான். ஆனா என்ன பாரு, எங்க வீட்ல ஒரு கஷ்டமும் இல்ல. நான் சம்பாதிக்கிறது எங்க வீட்டுக்கு தேவையும் இல்ல. நானும் ஆள் ஒரு அளவுக்கு வளர்ந்து நல்லதா இருக்கேன். அவன் நேரடியாவும் சரி மறைமுகமாவும் சரி சைட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஆனா எங்க வீட்ல கல்யாண பேச்சு எடுக்கிறது இல்லப்பா. அதுவும் என் ஜாதகத்தை வாங்கிட்டு போன தரகர் எல்லாருமே ஒன்னா காணாம போயிடுறாங்க, இல்லைன்னா தொழிலே விட்டுடுறானுங்க. என்ன பண்றது? ஐ திங்க் இந்த பிளானட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு எதிராக ஏதோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த பிளானட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணணும். ஆமா, நல்ல ஜொல்லு விடுற கிரகம் இது, உனக்கு தெரியுமா? ஏய், பேசாம யாரையாவது லவ் பண்ணி கட்டிக்க. நான் அதுக்கெல்லாம் எப்பவோ ரெடி ஆயாச்சு. வீட்ல இருக்கிறவங்களை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு பார்த்தா எவனுமே என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறான். அபி, டோன்ட் யூ திங்க் இட்ஸ் வியர்ட்? சின்ன சின்ன குட்டிங்க எல்லாம் உட்காந்து பார்க்ல லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு யாருமே செட் ஆகலனா ஆச்சரியமா இல்ல? அதான் எனக்கும் புரியலடி. நீ அழகா இருக்க, சம்பாதிக்கிற, அப்புறம் ஏன்? என் வாய் தாண்டி எனக்கு ப்ராப்ளம். என் பேச்சு இருக்கே, அது எல்லா பயலும் இரிட்டேட் பண்ணி இந்த கொசுவத்தி இருக்குல்ல, அந்த மாதிரி கடிக்க வர எல்லாத்தையும் விரட்டிடுது. ஐயோ, கூத்தடி உன்னோட. இந்த காலத்து பசங்களுக்கு முதுகெலும்பே கிடையாது, ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு ஒன்ன மாதிரி குத்து விளக்கு தான் பிடிச்சிருக்கு. நான் சோடியம் லைட் மாதிரி என்னோட பிரகாசம் ஹீட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் மிரள்றான். ஏமா என்ன ஒண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் நீங்க உயிரோடு இருப்பீங்களா? இதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம். அபி, துல்ச பாரு, கோழி திருற மாதிரி முழிக்கிறத. என்ன துல்ஸ், என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன லவ் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? சச்சா, எனக்கு நீங்க சொல்லல. இங்கே ஒரு எக்ஸாம்பிள். என்ன லஞ்ச் கொண்டு வந்திருக்க? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? சேச்சே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓ, என்ன சார், மீனை சாப்பிடாம குப்பை கூடல தூக்கி போட்டீங்க? இல்ல, நான் வெள்ளிக்கிழமை சாப்பிடுறது ஆ? அப்புறம் எதுக்கு சார் கொண்டு வந்தீங்க? இல்ல, நான் வியாழக்கிழமையே கிளம்பிட்டேன். ஆபீஸ் வந்து சேர்றதுக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. டேய், என்ன சொல்ற நீ? சரிங்கிறியா? தப்புடா. இத்தனை வருஷம் அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி வளர்த்து இனிமே தாண்டா உனக்கு ஒய்ஃப் வர போறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சம்பளத்தை பிறந்த வீட்டு கொடுக்க நினைக்கிறது தப்பே இல்லை. என்ன சொல்றேன்னு புரியலையா? அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சம்பளம் பிறந்த வீட்டுக்கு யூஸ் ஆக நினைக்கிறதுல நியாயம் இருக்குடா. எப்படின்னு கேக்குறியா? சொல்றேன். இதோ பாரு, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் சம்பளத்தை எல்லாம் உன் மாமனார் வீட்டுக்கு கொடுப்பியா? உன் ஒய்ஃப் மட்டும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறது என்ன நியாயம்? நானா இருந்தா என் ஒய்ஃபோட சம்பளத்தை அவ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு நான் விட்டுருவேன். இதோ பாரு, அவ ஒரு அநாத விடுதிக்கு கொடுத்தா கூட அது ஓகேன்னு நான் சொல்லிடுவேன். அதான்டா தொல்காப்பியன். இதோ பாரு, பெண்களோட மனசை சரியா புரிஞ்சுக்கணும். நீ இந்த மாதிரி புரிஞ்சுக்காம உன் ஒய்ஃபோட சம்பளத்தை எதிர்பார்த்தேன்னா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லி கட் பண்ணிடுவேன். அதான். துல்ஸ், கலக்கிட்டீங்க துல்ஸ். கை கொடுங்க. ஆமா, இப்போ நீங்க சொன்ன இந்த அட்வைஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் தானா, இல்ல உங்களுக்கு வந்த வேற மாதிரியா? நோ, என்னோட ஃபீலிங்ஸை தான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, வா போலாம். பாத்தியா அபி, துல்ஸ் கல்யாணத்தை பத்தி பேசுறத? அவருக்குன்னு ஒரு பொண்ணு கிடைப்பா, அவ கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழணும்னு இவர் கனவு கண்டுட்டு இருக்காரு. ஏன் அபி, அவருக்கே கிடைப்பானா உனக்கு என்ன குறைச்சல்? கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி, உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, காசுக்கே ஆசைப்படாத பெருந்தன்மையான ஒருத்தர் உனக்குன்னு பிறந்திருப்பாரு. ஆமா, பாஸ்கர் தான் என் பையன்தான். ஆஹா, எத்தனை வந்திருக்கு? 4? நாளையும் அனுப்பி வச்சிருங்க. ஆனால் மாற்றி அனுப்பி வச்சிடாதீங்க. இல்லை, பாஸ்கர் யாருன்னு கேட்குறீங்க. மாப்பிள்ளை பேரையே ஞாபகம் வச்சுக்க முடியாத நீங்கள் எப்படிப்பட்ட புரோக்கர்?
சரி சரி ஓகே. ஆ யாருப்பா? ஆ தரகர், புது ஆளு. உன் ஜாதகம் அவர்கிட்ட கொடுத்துருக்கு. உன் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 ஜாதகம் வந்திருக்கான். சரி அனுப்பி வைங்கன்னு சொன்னேன். வாடா பாஸ்கர், புரோக்கர் வேற 5-6 போட்டோ அனுப்பிச்சு வச்சிருக்காரு, பாக்குறியா? அதை தவிர பேப்பர் விளம்பரத்தை வேற கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கும் சேர்த்து அப்ளிகேஷன் போட்டுரு. ஓஹோ, விளம்பரம் எடுத்து வச்சிருக்கியா? சம்பள விவரம் போட்டிருக்காங்களா? ஒருத்தி மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறா, ஒருத்தி 7, இன்னொருத்தி 5. ஆனா அவளுக்கு சொந்த வீடு இருக்கு. ஓஹோ, பொண்ணு போட்டோ எல்லாம் பாக்குறியா? என்னம்மா நீ? இப்பதான் டயர்டா வந்திருக்கேன். முதல்ல காஃபி போட்டு கொண்டு வா. ஆ, ஏன்பா, பொண்களோட போட்டோலாம் வந்திருக்காமே பாத்தீங்களா? ம் இல்லப்பா. ஏன், எனக்கு ஏத்த மூஞ்சி எதுங்கிறது நீங்களும் கொஞ்சம் சஜஷன் தரலாம்ல? பாஸ்கர், ஆ, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீ மனசு சங்கடப்படக்கூடாது. சொல்லுங்க. உன் கல்யாணத்துக்காக நீயும் உங்க அம்மாவும் பண்ற ப்ராசஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எது பிடிக்கல? ஒரு வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு நல்ல குணம், அனுசரிச்சு போற இயல்பு தான் முதல் தகுதின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ அவரோட சம்பளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. என்ன சம்பளம் வாங்க போறா, என்ன பண்ண போறான்னு நீ உங்க அம்மாவை எதிர்பார்க்கறீங்க. தினமும் உங்க அம்மா யாராவது ஒரு புரோக்கர் கிட்ட உன் ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து ஜவுளி கடை நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறா. நீயும் 2 அப்ளிகேஷன்ஸ் போடுற. இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தா எனக்கு கூச்சமா இருக்குடா. காலம் பூரா கூட வரப்போற பொண்டாட்டியை செலக்ட் பண்ற மெத்தட் அது. கொஞ்சம் கூட ஹியூமன் வேல்யூஸே இல்லாம போயிடுச்சுடா உனக்கு. என் கல்யாணத்துக்கான ஏற்பாடு எந்த மாதிரி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? உன் ஆபீஸ்ல உன் கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு, இல்ல உனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவ எந்த ஜாதி மதமா வேணா இருக்கட்டும், அப்பா நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன்னு என்கிட்ட நேரம் வந்து சொல்லு. நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதை விட்டுட்டு வெறும் காசு பணத்தை கால்குலேட் பண்ணி உன் கல்யாணத்தை ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷனா பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. என்ன அப்படி பாக்குற? என் படிப்பு அதை தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. வெரி குட்பா, வெரி குட். நீங்க சினிமாவில் நடிக்க போலாம். காதலை மதிக்கிற, காசை மதிக்காத புரட்சிகரமான தகப்பன் வேஷத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். நான் பணத்தை பெருசா நினைக்கிறது உண்மைதான். நீங்க பணத்துக்கு மதிப்பு தரல, அதான் பணம் உங்கள்ட்ட வந்து சேரல. என்ன பஞ்ச பராரியா அலை விட்டீங்க. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கையேந்திருக்கேன். அப்பா, காலேஜில் படிக்கும் போது பணத்தோட அருமை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் எந்த பொண்ணு மேலும் காதல் வரல. நான் லவ் பண்ணது பணத்தை தான், பண்ணிட்டு இருக்கிறதும் பணத்தை தான். அதான் உனக்கு ஏற்கனவே தெரியுமே. ஏதோ புதுசா ஞானோதயம் வந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. கேப்பா, இவ்வளவு வருஷம் சென்னை சிட்டில இருந்தீங்கல்ல, சின்னதா ஒரு வீடு வாங்க முடிஞ்சதா? சரி விடுங்க, ஒரு 20-25 லட்சம் ரூபாய் பேங்க்ல சேர்க்க முடிஞ்சதா? இல்லையே. அப்படி இருந்ததா நான் இப்படி இருந்திருப்பேனா? சாரி பாஸ்கர், என் பேச்சோட அடிப்படையை நீ புரிஞ்சுக்கல. நான் ஆக்சுவலா என்ன சொல்ல வேண்டாம்ப்பா. உங்களோட கருத்து முத்துக்களை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஃபெயிலியர். ஒரு ஃபெயிலியரோட பேச்சு கேட்டு நான் ஃபெயிலியராக விரும்பல. எனக்கு கார் வேணும், பைக் வேணும், வீடு வேணும். அதுல ஒரு கிணறு, தென்னை மரம் எவ்வளவு அழகா இருக்கும். பாரதியார் சொன்ன மாதிரி. ப்ளீஸ் பாஸ்கர், ப்ளீஸ் தயவு செய்து பாரதியாரை இன்சல்ட் பண்ணாத. அந்த மனுஷன் பாடினது வேற, அவனோட கனவுகள் வேற. நீங்கெல்லாம் இப்படி உதாரணம் எடுத்து பேசுவீங்க தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பாடிருக்கவே மாட்டார். அடேங்கப்பா, பாரதியார் என்ன உங்களுக்கு மட்டும் சொந்தமா? ஆமாண்டா, ஒரு விதத்துல அவர் எனக்கு சொந்தம் தான். ஏன்னா அவரும் என்ன மாதிரி ஒரு ஃபெயிலியர். உன்னோட பார்வையில. என்னடா உங்க அப்பா சத்தம் சமையலற வர கேக்குது? என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல, ஆஸ் யூஷுவல் உளறிட்டு இருக்காரு. வேலை வெட்டி வேற ஒண்ணும் இல்ல. பேப்பர்ல ஒரு எழுத்து விடாம படிக்கிறது. உலக விஷயம் ஒண்ணு விடுறது இல்ல. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எதை போய் நிமித்த போறாரோ. நான் ஒன்னையே நிமித்த முடியலையே அலமேலு. நாங்க என்ன வளைஞ்சா கிடக்கோம் எங்களை நிமித்துறதுக்கு? முதல்ல நீங்க சேர்ல நிமிந்து உட்கார பழகிக்கோங்க, அப்புறமா எங்களை நிமித்தலாம். நில்லுங்க, வரோம்ல, தள்ளுங்க. இதோ அம்மா வந்துட்டு இருக்காங்கப்பா. ஹலோ, சீதாவா? நான் தான் அம்மா பேசுறேன். எப்படி இருக்க? இப்பதான் பாஸ்கர் வந்தான். பொண்ணு போட்டோலாம் வந்துட்டு தாமா இருக்கு. நமக்கு ஏத்த மாதிரி அமையணும் இல்ல? உங்க அப்பாவா?
அதுக்கு என்ன எப்பவும் போல அக்க போரு. இந்நேரம் வரைக்கும் பாஸ்கர் கிட்ட ஏதோ வாதம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சரி சரி, அது பேச்ச விடு. ஆமா, உன் தங்கச்சியா உள்ளதாண்டி இருக்கா? அப்புறம் உன் மாமியார் என்ன ஏதாவது சொன்னாளா? அந்த செவிடிக்கு வேற என்ன வேலை? வம்புனா மட்டும் காது நல்லா கேக்கும். ஏய், அதுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்துறாத. ஆரம்பத்திலேயே வாய அடக்கி வை. பேச விட்ட அப்புறம் உனக்கு தான் ஆபத்து, சொல்லிட்டேன். ரொம்ப பேசினான்னு வச்சுக்கோ, வாயிலேயே 4 போடுறி. தைரியமா போடு, பயப்படாத. நான் என்ன உன்னை அப்படியா வளர்த்திருக்கேன்? என்னடி? சரி சரி, நான் வச்சிடுறேன். என்ன யாருமா அது போன்ல? உங்க அக்கா சீதாடி. என்னவா? வேற என்ன இருக்கும்? ஆஸ் யூஷுவல் காலையில மாமியார்ட்ட இல்ல புருஷன்ட்ட சண்டை போட்டிருப்பா. அம்மா, அந்த பொண்களோட போட்டோலாம் வந்திருக்குன்னு சொன்னியே, எங்க அது? வித்யா, அந்த டிவி மேல இருக்கிற போட்டோ கவரை கொண்டா. இந்தா. என்ன ஒரே ரொமான்டிக் மூட்ல இருக்க போல இருக்கு? ரொமான்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்போ பிராக்டிக்கலா கொஞ்சம் செலக்ட் பண்ணுவோம். பேரு வேணி, வயது 28, உயரம் 5 அடி 3 அங்குலம், சம்பளம் 3000. டேய், அவ ஜவுளி கடையில சீனியர் சேல்ஸ் கேர்லா இருக்காடா. என்னம்மா நீ துணி வைக்கிறதுல என்ன சீனியாரிட்டி? இந்த கழகட்டைகளுக்கெல்லாம் தெளிவா மெதுவா துணிகள்லாம் எடுத்து போடுவான்னு நினைக்கிறேன். இது ஒர்க் அவுட் ஆகாதுமா. 3000 ரூபாய் ரிஜெக்டட்பா. டேய், கொஞ்சம் முகத்தையாவது பாருடா. ஏமா, சம்பளமே ஒத்து வரல, எதுக்கு வீணா இந்த வேணி எல்லாம் பார்த்துட்டு? அண்ணா அழகா இருக்கண்ணா. ஒரு சாயல்ல கொஞ்சம் நந்திதா தாஸ் மாதிரி இருக்க, கொஞ்சம் பாரு. 3000 ரூபாய் சம்பளம்னா நான் நந்திதா தாஸை ரிஜெக்ட் பண்ண, புரிஞ்சுதா? அடுத்த போட்டோ பத்தி பேசுமா? ஓகே ஓகே. இது ரிஜெக்டட். ஆவுடைய அம்மாள். என்னம்மா அம்மா? ஆவுடைய அம்மாள் என்னம்மா பேரு? ஐயோ, அதான்டா பொண்ணோட பேரே. அவங்க குலதெய்வத்து பேரா இருக்கும். வயது 26, உயரம் 5 அடி 2 அங்குலம், சம்பளம் 6000. நல்லா இருக்கே இது. ஆமாமா பாஸ்கரா, கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் விக்கிற கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கா. ஆனா ஆளு கொஞ்சம் சுமார் தான், குள்ளம். சம்பளம் உயர்வா இருக்கே. இத அப்படியே ரிஜெக்ட் பண்ண வேண்டாம், வெயிட்டிங் லிஸ்ட்ல வை, அப்புறம் யோசிப்போம். பின்றப்போ பின்ன என்ன, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் இல்லம்மா? ஆமாடா. எனக்கு தெரியாதா? அபிநயா உயரம் போட மறந்துட்டாங்க. வயது 25, சம்பளம் 7500 ரூபாமா? டேய், இவ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில பாஸுக்கு பிஏவா இருக்கா. இவ தான் அந்த பாஸுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. அப்படியா? ரொம்ப அழகா ஸ்மைல் பண்றால. இந்த பொண்ணோட முகத்தையாவது கொஞ்சம் பாரு. நல்லதா இருக்கா? ₹7500. வெரி குட். ஓகே, இந்த பொண்ணை ஓகே பண்ணலாமா?